ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் பார்க்கணுமா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் வந்து எப்படி போடுவோம்? இப்போ இங்கே வந்து எம்மு என்னன்னு சொல்லியிருக்கதால எம் ரிலேட்டட் டு எம் இல்லையா? ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எம் மைனஸ் எம் இல்லையா? எம் மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இங்கே எம் ரிலேட்டட் டு எம்னு எடுத்துக்கிட்டதால எம் மைனஸ் எம் பை 7 இஸ் டிவிசிபிள் பை 7 அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ எம் மைனஸ் எம் என்ன ஆகும்? உங்களுக்கு கேன்சல் ஆகி 0ன்னு ஆகிடும். 0/7 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் இல்லையா? இப்போ இது வந்து இன்டிஜரில் வருதா? இன்டிஜர் தானே அவங்க சொல்லியிருந்தாங்க. இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? செட் இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு காமிச்சிட்டிங்க. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன? சிமெட்ரிக்கா? ஓகே, சிமெட்ரிக் நார்மலாக எப்படி எழுதுவோம்? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு ஏ இப்படி எழுதுவோம். இப்போ இங்கே எம்மு என்னங்கிறதால எம் ரிலேட்டட் டு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ரிலேட்டட் டு எம் இப்படி எடுத்துப்போமா? இப்போது இதை வந்து கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்கிறபடியே நம்ம பண்ணுவோமா? எம் மைனஸ் என் பை 7. இங்கே என்ன எடுத்துப்போம்? என் மைனஸ் எம் பை 7 அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் தான் எடுத்துக்கிட்டோமா? இப்போது இதில் வந்து எம் மைனஸ் என் பை 7 இங்கே வந்து அதே போல் மாற்றுறதா இருந்தால் மைனஸை முன்னாடி கொண்டு வரணும். எம் மைனஸ் என் பை 7 மைனஸ் முன்னாடி வருது. இப்போ இங்கே ஆஸ் இட் இஸ் எம் மைனஸ் என் பை 7. இப்போது இதுவும் செட் ஆஃப் இன்டிஜர்ஸில் வருதா? இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி பாருங்கள், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இல்லையா? அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இன்டிஜர்ஸாக வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவாக இருக்குது, அதாவது இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் முன்னாடி வருது. ஸோ ரெண்டுமே அந்த கண்டிஷனில் கரெக்டாக வர்றதால இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுங்கள். இப்போ ட்ரான்சிட்டிவ் எப்படி போடுவோம்? எம் ரிலேட்டட் டு என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா என் ரிலேட்டட் டு இப்போ இங்கே எம்மு என்னு தான். ஓகேவா? இப்போ மூணாவது இங்கே எடுத்துப்போம். எப்பவுமே ட்ரான்சிட்டிவில் தேர்டு என்னென்னு எடுத்துப்போம்? இப்போ எம் என்னன்னு எடுத்ததால் ஆர்னு எடுத்துப்போமா? ஸோ இது என்ன கண்டிஷனை ப்ரூவ் பண்ணும்? எம் ரிலேட்டட் டு ஆர் இப்படி ப்ரூவ் பண்ணுமா? ஓகே, இப்போ இங்கே வந்து எம் மைனஸ் என் பை 7 இப்படி தானே எழுதணும். இந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி தானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து என் மைனஸ் ஆர் பை 7 இல்லையா? ஓகேவா? நம்ம ஒரு பீன்னு எடுத்துப்போம், இதை க்யூன்னு எடுத்துப்போம். அப்போது எம் மைனஸ் என் ஈக்குவல் டு 7 பீன்னு இங்கே கிடைக்கிது. என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 7 க்யூன்னு கிடைக்கிது. இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது நாம் வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வை ஆட் பண்ணுவோம். ஓகே, ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் ஆர், அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 7p ப்ளஸ் 7q இல்லையா? இந்த சைடு எம் மைனஸ் என் என் மைனஸ் ஆர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 7p ப்ளஸ் 7qன்னு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மைனஸ் என் ப்ளஸ் என்ன கேன்சல் ஆகிடுமா? உங்களுக்கு எம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இதில் 7 காமனாக எடுத்திங்கன்னா 7 இன்ட்டு p ப்ளஸ் q. ஓகேவா? இப்போது இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால் எம் மைனஸ் ஆர் பை 7 7 இங்கே கொண்டு வந்துருங்க. மீதி என்ன வருது? p ப்ளஸ் க்யூன்னு இப்படி எழுதிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ட்ரான்சிட்டிவில் மூணாவது கண்டிஷன் என்ன? இம்ப்ளைஸ் எம் ரிலேட்டட் டு ஆர் இல்லை அப்படி தானே நம்ம எழுதியிருப்போம். அந்த கண்டிஷன் கரெக்டாக வருதா பாருங்களேன். எம் ரிலேட்டட் டு ஆர்னா கரெக்டாக இருக்குல்ல? எம் மைனஸ் ஆர் பை 7 அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்களேன். எம் மைனஸ் ஆர் பை 7 அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ட்ரான்சிட்டிவ் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ்க்கு ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்துக்கும் போது அதை எடுத்து ஆட் பண்ணும் போதே ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு கொண்டு வந்துட்டு ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த தேர்ட் இம்ப்ளைஸ்க்கு அப்புறம் வருது இல்லையா? அது நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போது ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லையா? 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.